வணக்கம் நேர்களே, நம்ம ஒரு நாயகன் நிகழ்ச்சிக்குள் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். வாரந்தோறும் திருநெல்வேலியில் உள்ள பல பிரபலங்களை சந்தித்து நம்ம ஒரு நாயகன் அப்படின்ற நிகழ்ச்சி வாயிலாக சிறப்பு நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் நாம் இந்த வாரம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் திரு மதார் மொஹிதீன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். இவர்கள் பற்றி கூற வேண்டுமென்றால் பல சமூக அமைப்புகளின் நாயகனாகவும் நம்ம திருநெல்வேலியினுடைய நம்ம ஒரு நாயகனாகவும் இந்த வாரம் தேர்ந்தெடுத்துள்ளோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ முதல்ல நம்ம சொல்லிட்டோம் வழக்கறிஞர் அப்படின்ட்டு. ஸோ இந்த வழக்கறிஞர் பதவிக்கு ஒரு விருப்பம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்த மாணவர்கள் அந்த வயதிலிருந்தே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர் பருவத்திலிருந்தே நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு பணினா வழக்கறிஞர். நிச்சயமாக அட்வொகேட் பணிங்கிறத ஒரு கனவு பணி. அதுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். பள்ளிக்கூடம் படிக்கும் போதே அட்வொகேட் தான் ஆகணுங்கிற உறுதியோடு அது சார்ந்த படிப்புகளை படிச்சுட்டு முழுமையாக வழக்கறிஞராக இருக்கிறேன். வழக்கறிஞராக பணிபுரிவதனால வழக்கறிஞர் அப்படிங்கிறவர் சமூகத்தினுடைய ஒரு பொறியாளர்னு சொல்லுவாங்க. ஒரு சமூகம் சரியாக இயங்கணும் அப்படின்னா அட்வொகேட்டுடைய ரோல் ரொம்ப முக்கியம். ஒரு அரசினுடைய துறையாகட்டும் அல்லது பிற துறையாகட்டும், சப்போஸ் சரிவர நடக்கலை அப்படின்னா அந்த சரிவர இயங்க செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்குன்னா அட்வொகேட் இருக்குது. அட்வொகேட்டுங்கிறவர் எல்லா துறைகளையும் பற்றி தெரிஞ்சவராக இருக்கணும். எல்லா துறைகளையும் பற்றி தெரியக்கூடிய ஒரு ஆர்வமும் அறிவும் எனக்கு யாருக்குன்னு இருந்ததுனால இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணேன். நான் வழக்கறிஞராக கிட்டத்தட்ட 16 வருஷமாக பணிபுரிஞ்சு வருகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கறிஞர்கள் சமூகத்தினுடைய பொறியாளர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த பொறியாளர்கள் எளிமையாக சமூகம் சார்ந்த விஷயங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம் சார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் சமூகம் சார்ந்த விஷயங்களில் வழக்கறிஞர்கள் அதிகமாக ஈடுபட்டு இருந்தாலும் கூட ஒரு அமைப்பாக ஒரு ரிஸ்வா அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சமூகம் சார்ந்த விஷயங்களில் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் உதவிகரம் நீட்டணும் அப்படின்ற உங்களுடைய முயற்சிக்கு முதல் வாழ்த்துக்கள். இருந்தாலும் இந்த ஒரு ரிஸ்வா அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? ரிஸ்வாங்கிற அமைப்பு எப்படி தோற்றுவிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, நம்ம தேசபிதா காந்தி வழக்கறிஞர், மகாத்மா காந்தி வழக்கறிஞராக இருக்கிறாரு. அவருக்கு நேர்ந்த ஒரு இன்ஸ்டன்ட் ட்ரெயினில் போகும்போது இனவெறியின் காரணமாக நிறவெறியின் காரணமாக ஒருத்தன் ட்ரெயினை விட்டு மகாத்மாவை கீழே தள்ளி விடுதாங்க. தள்ளி விடும்போது தான் அந்த நிறவெறியோடைய கொடுமையை மகாத்மா ஃபீல் பண்ணுறாங்க. மகாத்மா காந்தி ஃபீல் பண்ணும்போது அவர் பாரிஸ்டர்லாம் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அந்த அடக்குமுறைக்கு எதிராக, அந்த நிறவெறிக்கு அடக்குமுறைக்கு எதிராக தன்னுடைய சமூகமும் மக்களும் பாதிக்கப்படுறத உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்தியா திரும்பி வராங்க. இந்தியா திரும்பி வெள்ளையனுக்கு எதிராக போராடுதாங்க. மகாத்மா காந்தி முன்மாதிரியாக இருந்தாங்க. இந்த தேசத்தை வழிநடத்தின எல்லா தலைவர்களும் அட்வொகேட். அவங்க தனியாக வழக்கறிஞராக மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலை. இந்த சமூகத்தை அது கட்டமைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க. டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர்லேருந்து எல்லா தலைவர்களுமே முன்மாதிரி தலைவர்கள், அட்வொகேட்ஸ் எல்லாமே ரோல் மாடலாக இருந்தாங்க. அந்த சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கான வேலையை முன்மாதிரியாக பார்த்தாங்க. அந்த இளையோர் சக்தியை ஒருங்கிணைச்சாங்க. இப்போ நாங்கள் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது நிறைய கிராமப்புறங்களில் இலவச சட்ட பதிவு மையம் மூலமாக பணியாற்றும் போது பார்த்தா நிறைய மக்களுக்கு அடிப்படையான உதவிகள் கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அரசினுடைய அந்த சட்டம் சார்ந்த இலவச பணிகளை மேற்கொள்ளும் போது நல்ல பல்வேறு கிராமங்களில் போனால் போக்குவரத்து வசதி இருக்காது. ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்கீம் கொடுத்துருக்கோம், சலுகைகள் வழங்கியிருக்கோம். அந்த சலுகைகள் அவங்கள போய் அடைஞ்சிருக்காது. போதிய படிப்பறிவோ அந்த கல்வியறிவு இல்லாத காரணத்தினால அணுக முடியாமல் அந்த மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அட்வொகேட் அப்படிங்கிறவங்க தன்னை நாடி வாரவங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா முழுமையாக அட்வொகேட் ஆக முடியாது. நமக்கு எங்கே உதவிகள் போய் சேரலையோ அந்த உதவிகளை சென்று அவங்கள சேருவதற்கான முயற்சிகளையும் அட்வொகேட் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ கிராமப்புறங்களில் போய் நம்ம அந்த சட்டப்பணிகள் தொடர்பான சேவைகளை செய்யும்போது நிறைய அடிப்படையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. முதல் விஷயம் என்னென்னா பொருளாதாரத்தை அவங்க எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தாங்க. எந்த வேலையை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், அதற்கான முறையான கல்வியறிவு இருந்தும் அதற்கான வாய்ப்பு வசதி இல்லாமல் இருந்தாங்க. நிறைய திறமையான இளைஞர்கள் நல்லா படித்து கோல்டு மெடல் வாங்கிட்டு உரிய வழிகாட்டுதல் இல்லாமல் அவங்களுடைய பொருத்தமில்லாத துறைகளில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தனியார் டிவியில் தமிழ் பேச்சு அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுங்கிற பேர் நடத்தினாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 2000 பேர் கலந்துக்கிட்டோம். அதில் 2000 பேர் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்கள், ஆண் பெண். அதில் எல்லோரும் ஒரு 200 பேரை ஃபில்ட்ரு பண்ணாங்க. 200 பேரில் கடைசியாக ஒரு 40 பேர் தேர்வானோம். அந்த 40 பேர் இன்றைக்கி ஒரு குடும்பமாக ஒன்று சேர்ந்துருக்கோம். ஒரு பேச்சாளன் அப்படிங்கிறவங்க சமூகத்தை சீர்படுத்த முடியும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தது அந்த நிகழ்ச்சி. எப்படின்னா
நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கிட்ட கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு நான் வந்து ஏற்கமாரி ஆன்சர் பண்ணேன் அல்லது திமிராக ஆன்சர் பண்ணேன் அல்லது முறையான ஆன்சர் பண்ணலை அப்படின்னா என் மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். இந்த ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொடுத்து பேச்சு. ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும், ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு சைல்டுக்கும், ஒரு நண்பர்களுக்கும் இடையில் ஒரு பிணைப்பை உருவாக்கி விடுறது ஸ்பீச். அந்த பேச்சை வந்து அவன் எப்படி கையாளுறான் அதை பொறுத்து தான் அவனுக்கு வந்து சமூகம் வந்து ஒரு இடத்த கொடுக்கும். அவன் தலைவனா தளபதியாங்கிற இடத்த வந்து அந்த பேச்சை பொறுத்தா கொடுக்கும். ஒரு பள்ளிக்கூடமாகட்டும் அல்லது வீடாகட்டும். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அந்த பேச்சை எப்படி கையாளணும்னு தெரியல. கோபத்தில் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையை பொறுத்து நம்ம வந்து அந்த சூழ்நிலை கைதானு பேச்சை வந்து வெளிப்படுத்திடுறோம். அந்த பேச்சை வெளிப்படுத்துறதுனுடைய விளைவுகளை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. தீயினால் சுட்ட புண் ஆறுங்கிற மாதிரி நாவினால் சுட்ட வடு அப்படின்றக்கார வள்ளுவர். நம்ம வார்த்தைகளில் வந்து தெரித்து பேச விட்டோம் அப்படின்னா அதை திரும்ப மீட்டெடுக்க முடியாது. பேசாத வரைக்கும் வார்த்தைகள் நமக்கு சொந்தம், பேசிட்டோன்னா அது மற்றவங்களுக்கு சொந்தங்கிறதுனால அந்த பேச்சின் மூலமாக நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கோ. இஸ்லாத்தில் வந்து ஒரு அழகான ஒரு ஹதீஸ் உண்டு. உங்களுக்கு வழங்கப்பட்டவைகளிலிருந்து நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள்னு ஒரு பொன்மொழி உண்டு. உங்களுக்கு வழங்கப்பட்டது செல்வமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், வீரமாக இருக்கலாம். உங்களுக்கு இறைவன் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள் அப்படிங்கிற வசனம் வந்து வெறும் பணத்துக்காக மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. அது அறிவு, நம்ம திறமை, கல்வி எல்லாத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை நாங்கள் வந்து உள்ளெடுத்துக்கிட்டோம். உள்ளெடுத்துட்டு 2012 தமிழ் பேச்சு நண்பர்கள் பேரவைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும். அது தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள எல்லா பேச்சுகளும் சேர்ந்து உருவாக்கணும். உருவாக்கி அந்த பேச்சு அந்த பேரவையின் அமைப்பின் மூலம் என்ன பண்ணணும் அப்படின்னா நிர்வாக ரீதியான உதவிகளை பொதுமக்களுக்கு எப்படி பெற்றுத்தரணுங்கிறத பார்த்தோம். எக்ஸாம்பிள் சொல்லுதா இருந்தால், நான் இன்றைக்கி அட்வொகேட்டாக இருக்கேன். நான் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால என் வீட்டில் வந்து ஸ்மார்ட் கார்டில் பேர் சேர்க்குறது ஈஸி. நான் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால என் வீட்டில் வந்து ஒரு வாரிசு சான்று வாங்குறதோ அல்லது ஒரு பட்டா மாற்றுறதோ ஈஸி. ஏன்னா நான் அட்வொகேட். நான் போய் நின்னால் எல்லா ஆஃபீஸ்லேயும் வேலை நடக்கும். நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா 2014 நம்மளே மாறி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க வேலைகளை வந்து எளிமையாக செஞ்சு கொடுக்கணும். அவங்க போய் ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து முழுமையாக ரிஜெக்ட் ஆகாமல் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்து யோசிக்கும்போது இந்த மாதிரி பேச்சுத்துறையில் ஆர்வம் உள்ள வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், இந்த சமூகத்தின் மீது அக்கறையுள்ள பிரிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ரிஸ்வாங்கிற அமைப்பு ஆரம்பித்தோம். இந்த ரிஸ்வா அப்படின்னா சொர்க்கம்னு அர்த்தம். யாரெல்லாம் மக்களுக்கு மற்றவங்களுக்கு பிரதிபலன் பார்க்காம உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். ரிஸ்வா அப்படின்னா மண்ணில் ஒரு சொர்க்கம். யாரெல்லாம் வந்து மற்றவங்களுக்காக தங்களுக்கு முடிந்த உதவிகளை முழுமையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கடவுளுடைய உதவி முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கண்கூட கண்டு அனுபவிச்சிருக்கோம். அந்த அனுபவிச்சது வந்து பரப்புகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக பண்ணுறோம். ஆவணப்பதிவு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய துறை. அந்த துறையில் வந்து ஒரு பத்திரம் பதியணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 மாதம் ஆகும், 3 மாதம் ஆகும். அங்கே போய் காத்து கிடக்கணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்தோம். அட்வொகேட் சார்ந்த துறையாக இருக்கிறதுனால அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுத்தோம். ஒரு டாக்குமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து முறைப்படி அதுக்கு என்னென்ன முன் ஆவணங்கள் இருக்குது அந்த ஆவணங்கள் ஃபுல்லாக கலெக்ட் செய்து அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரியான சர்வே எண்களை குறிப்பிட்டு ஒருவேளை உருப்பிரிவு செய்யப்பட்டுச்சுன்னா அந்த எண்களையும் குறிப்பிட்டு ஒரு முழுமையான ஆவணமாக அவங்களுக்கு ஃபுல்லாக எல்லார் கையிலையும் வாட்ஸ்அப் இருக்குது. மொபைல் கையில் இருக்கனால எல்லார்ட்டையும் வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு அனுப்பி அவங்களுடைய வீண் அலைச்சல்களை ஃபுல்லாக தவிர்த்து அவங்கள ஃபுல்லாக முழுமைப்படுத்தணும். இப்போ எப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் பதியணும் அப்படின்ட்டுருந்தாங்கடா அந்த டாக்குமெண்ட்டை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே அவங்களுக்கு வந்து குடும்பமான வரைக்கும் அவங்கள அலைய விடாமல் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக எங்கள் டாக்குமெண்ட் போச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு முழுமையான டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஒரு காலம் ரிட்டர்ன் ஆகாது. அதுக்கான பணிகளை பேக் ஆஃபீஸ் ஒர்க்கை ஃபுல்லாக முழுமையாக நாங்கள் பார்த்து வச்சுருப்போம். ஒரு சிறு பிழை கூட இல்லாமல் பட்டால எந்த ஒரு பிழையும் இல்லாமல் கரெக்டான பேரில் பதிஞ்சு வச்சுருப்போம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை முழுமையாக எடுத்து பண்ணோம். இதில் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா நல்லா வேலை பார்த்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று வீட்டில் சும்மா இருப்பாங்கள்ல, பதிவுத்துறையில் வேலை பார்த்தா அவங்கெல்லாம் முழுமையாக வழிகாட்டினாங்க. தங்களுடைய ஓய்வு நேரங்களில் இங்கே வந்து அட்வொகேட்ஸோடு சேர்ந்து இருந்து வழிகாட்டினாங்க. இந்த டாக்குமெண்ட் இப்படி போடலாம், இப்படி எளிமையாக போடலாம், இந்த மாதிரி செஞ்சோன்னா அவங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக வரும், இந்த மாதிரி பண்ணோன்னா அவங்களுக்கு நாளைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து முன்னெடுத்து பண்ணாங்க.
முன்னெடுத்து பண்ணதுனால இன்றைக்கி மாவட்டம் முழுமைக்கும் இந்த ரிஸ்வா சென்டருடைய பணிகள் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் ஒரு டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. நல்ல எல்லா ஃபீல்ட்லேயும் திறமையான இன்ஜினியர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளான் அப்ரூவல், கன்ஸ்ட்ரக்ஷன், டிசைன் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேச்சின் மூலமாக ஒருங்கிணைக்கும். உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கும், எங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்கும், அவர்கிட்ட ஒரு திறமை இருக்கும். இந்த திறமசாலிகளை ஃபுல்லாக ஒரே இடத்துல மையப்படுத்தி இந்த சென்டரில் உட்கார வைக்கும். யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை முழுமையாக செஞ்சுட்டு அதுக்கான ஒரு சேவை கட்டணத்தை வாங்கிக்கிட்டோம். இதை ஃபீஸுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் ஃபீஸுன்னு கூட எனக்கு கிடையாது. நோக்கம் என்னென்னா ஒரு முழுமையான மன திருப்தி. ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கின்ற போது அவன் முகத்தில் ஏற்படுகின்ற புன்சிரிப்பு, அந்த மலர்ச்சி, அதுக்கான ஒரு விலையாக நாங்கள் எங்களுடைய கல்வியை பயன்படுத்துகிறோம். இந்த வழக்கறிஞர் தொழில் வந்து அதுக்கு வந்து ரொம்ப பெரிதும் சப்போர்ட்டாக இருக்குது. நமக்கு சட்டம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவு இருக்கிறதுனால, அந்த சட்டம் சார்ந்த துறைகளில் செயல்படுறதுனால தேவையற்ற காலதாமதங்கள் தவிர்க்கப்படுது, அரசு துறைகளில் தவிர்க்கப்படுது. ஒரு அரசு துறைகளை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்குறோம். ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறதா இருந்தால் என்னென்ன அப்ளிகேஷன் அவங்க ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணும், அவங்களோட என்னென்ன டாக்குமெண்ட் கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத முழுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சார், இப்போ நீங்கள் இடையில குறிப்பிட்டீங்க வந்து இந்த தேவையற்ற வீண் நேர செலவுகளை வந்து குறைக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இப்போ இதில் ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வலைதளங்கள் அப்படின்றது வந்து எல்லா விதமான வேலைகளிலும் வந்து முன்னேற்ற பாதையில் எல்லா நாடுகளுமே சென்றுட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து காலதாமதம் அப்படின்றது குறைக்கப்படுது. ஆனால் எல்லா மக்களுக்கும் அது சென்றடையுது. அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி அப்படின்றது வந்து எல்லா தர மக்களுக்கும் பயன்படுற மாதிரி. இந்த டிஜிட்டல்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து டிஜிட்டல் போகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இப்போ எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்குது. மொபைலில் வந்து நம்ம சொத்துடைய விவரங்கள், நம்ம பட்டாளவில் பேர் விவரங்கள், எஃப்எம்பி எல்லாமே இருக்குது. ஆனால் பார்க்க தெரிஞ்சவங்கன்னு பார்த்தா ஒரு 20% இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி அறியாமல் ஒரு பயம், நம்ம போய் பார்த்து தப்பாயிருமோன்னு சொல்லிட்டு பயம். கையில் மொபைல் இருக்கும், யூடியூப்பில் படம் பார்ப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கும். கவர்மெண்ட் வெப்சைட் போட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்க, உங்களுடைய சான்றுகளை போய் செக் பண்ண அப்படிங்கும். வாரிசு சான்று, இறப்பு சான்று, பட்டா எதுனாலும் சரி நீங்கள் இந்த எண்களை போய் ஸ்கேன் செய்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு காலம் யாரும் ஸ்கேன் செஞ்சு பார்க்க மாட்டாங்க. ஸ்கேன் செஞ்சு பார்க்க நேரமும் இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த வேலையை இவங்க தான் பார்க்கணும், இந்த வேலையை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு படித்த மக்கள்லாம் வந்து நிறையா மாறிட்டாங்க. படித்த மக்கள்லாம் வந்து அந்த கவர்மெண்ட்டுடைய சலுகைகளை முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு வெப்சைட் வந்துட்டோன்னா அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த இது ஃபைலிங் எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்துட்டு விஓவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன், அது வந்துச்சா வரலையா, ரிஜெக்ட் ஆச்சா, ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, என்ன காலத்துக்கு ரிஜெக்ட் ஆச்சு, எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி திருத்திக்கிட்டாங்க. ஆனால் பாமர மக்கள், எளிய மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போஸ் மொபைல் நம்பர் இருந்து மொபைல் நம்பரை உள்ளீடு செய்து எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும், உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அதை கூட பார்த்துட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல நினச்சிக்கிட்டு அப்படி விட்டுருவாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன், எனக்கு மெசேஜ் வந்துச்சு, ஓகேன்னு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு போய் நிற்பாங்க. அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கும். அதெல்லாம் தெரியாது. இதை வந்து நாங்கள் வந்து முழுமையாக வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக அந்த லாக்டவுனில் ஃபுல்லாமே வந்து ஒவ்வொரு ஏரியா வாரியாக, பகுதி வாரியாக ஜூம் மீட் நடத்தணும். இந்த இணையதளம் மூலமாக எக்ஸ்பர்ட்டை கூட்டு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய தாசில்தார் அந்த மாதிரி அதிகாரிகளை கூட்டு வந்து அவங்கள்ட்ட பொதுமக்கள்கிட்ட பேச வச்சோம். எல்லாருக்கும் தொடர்பு எண் கொடுத்துருக்குறாங்க, அது தொடர்பு எண் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலாக இருந்தால் காவல்துறைக்கு ஒரு இணையதளம் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இணையதளத்தில் இன்றைக்கி நைட் ரவுண்டு எந்த இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மொபைல் நம்பரையும் போட்டிருப்பாங்க. ஆனால் பப்ளிக் யாரும் அதை போய் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நைட்டு போகிறோம், நமக்கு ஒரு நைட்டு ஒரு அசம்பாவிதம் நடந்துருது, அல்லது நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருது, நம்ம யாரை அணுகணும் அப்படின்னு பார்த்தா சிட்டியில் உள்ள நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸருடைய மொபைல் நம்பரை காவல்துறையுடைய இணையதளத்தில் பகிரங்கமாக போட்டிருப்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டருடைய பேரையும் குறிப்பிட்டு மொபைல் நம்பரையும் குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம வந்து 100 கடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா 100 மெட்ராஸுக்கு போய் அங்கேயும் தகவல் இங்கே வரதுக்குள்ளே நமக்கு எல்லாமே அந்த அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிருக்கும். அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக காவல்துறை வந்து அந்த இணையதளத்தை வந்து பயன்படுத்துது. அந்த இணையதளத்தை காவல்துறை வந்து ரொம்ப அதிகமான சிரத்தை எடுத்து பண்ணுற விஷயத்தை பொதுமக்கள் வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கும். பொதுமக்கள் பயன்படுத்திக்காமல் இருக்கிறதுனால யாருக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னா, தவறு செய்யக்கூடியவர்கள், நான் சட்டத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடியவங்க பார்க்குறாங்க, நீங்கள் நைட் ஃபீட் இந்த ஆஃபீஸராக கூட வெளியே போகக்கூடாது, இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
கவர்மெண்ட் வந்து யாருக்காக நன்மை செய்யணும்னு ஆசைப்படுதோ அவங்க பார்க்குறது கிடையாது. இன்றைக்கி நம்ம போனோம்னா அவர்கிட்ட மாட்டிக்கிடுவோம், அவர் நம்ம விட மாட்டார், பிடிச்சி நம்ம லாக்கப் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கி வெளியே போகாதா, இன்றைக்கி வந்து நைட் ரவுண்ட் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து யாருக்கு நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தேவையுள்ளவங்க தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்க. நான் சொன்னது இணையதளம் மட்டும் இல்லை, காவல்துறை இணையதளம் மட்டும் இல்லை, வருவாய்த்துறை இணையதளம் அப்படி தான். நம்ம பட்டா நம்ம பேரில் இருக்கும், திடீர்னு பார்த்தா பட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இன்னொருத்தன் வாங்கிட்டு போயிருந்திருப்பான், நம்மளுக்கு மெசேஜ் வந்திருக்கும், அந்த மெசேஜை பார்த்துருக்க மாட்டோம். உங்களது பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மெசேஜ் வந்திருக்கும். என்றைக்காவது நம்ம சொத்தை விற்க போகும்போது தான் பார்த்தா என் பட்டா சார் உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்ட்டா நம்ம வந்து அந்த அப்டேட் ஆகிக்கணும். கவர்மெண்ட்டோடைய விஷயங்களை ஃபுல்லாமே நம்ம அப்டேட் ஆகிக்கணும். அந்த இணையதளம்கள் தவிர்க்க முடியாது. அதுக்கான வேலைகளை வந்து இந்த ரிஸ்வா சங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு செய்யுது அப்படின்னா, எந்த பகுதியிலலாம் பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் நேரடியாக போய் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி அவேர்னஸ் மீட்டிங் மாதிரி போட்டு உங்கள் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுங்கள், உங்களுடைய பெயர்களை வந்து திருத்தம் பண்ணுங்கள். அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கும், பையனுக்கு ஒரு பேர் இருக்கும். டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் ஒரு பேர், பேன் கார்டில் ஒரு பேர், டிரைவிங் லைசன்ஸில் ஒரு பேர், டிசியில் ஒரு பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேரை போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போதே திருத்திக்கிடுங்க. எல்லாருக்கும் ஒரே குடும்பத்தில் வந்து ஒன்று போல் பேர் வச்சுருங்க. ஏன்னா பேரை எழுதும்போது ஒரு அதிகாரி வருவார், அவர் முருகன் பேரை கேட்பார், முருகனுக்கு வந்து 2 யூ போட்டு போயிடுவார், அல்லது 6 ஈ போட்டு போயிடுவார். அதை வந்து அந்த பையன் கடைசியாக தவறுதான பேரையே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபைசல்னு பேர் வச்சுருப்பாங்க, FAIZALனு வச்சுருப்பாங்க, ஏக்கு பதிலாக ஈ போட்டிருப்பாங்க, அது ஏக்கு பதிலாக ஐ போட்டிருப்பாங்க. அந்த பேரை திருத்தம் பண்ண தெரியாமல் கடைசி வரைக்கும் ஃபைசல், அது வந்து ஃபிசல்னு அப்படிங்கிற பேர்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி அடிப்படையான தவறுகள்லாம் திருத்தம் செய்யப்படணும் அப்படின்ட்டா நம்ம டாக்குமெண்ட்டை நம்ம வெரிஃபை பண்ணணும். ஒரு சர்டிஃபிகேட் வருதா, ஒரு தீர்வு ரசீது வருதா, அதில் யார் பேர் இருக்குது, அந்த பேரில் சின்ன தப்பு இருக்கா, உடனே அப்ளிகேஷன் கொடுத்து சார் என்னுடைய பேர் இந்த பேர், நீங்கள் இந்த மாதிரி தவறுதலாக குறிப்பிட்டிருக்கீங்கன்னு சொல்லி உடனே நம்ம சொன்னோம்னா அது திருத்திடுவாங்க. அது நம்ம வந்து அப்படியே காலதாமதமாக அப்படியே செய்யாமல் விட்டுருதோம். செய்யாமல் விடும்போது நாளைக்கு வந்து அந்த வாரிசு சான்றுகளில் வந்து நிறைய பிரச்சனை வருது. பேங்க்கில் போட்ட பணத்தை எடுக்க போகும்போது வாரிசு சான்றுகளில் வந்து தலைமுறைக்கு வந்து பெரிய பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கும். ஏன்னா இவர் ஒரு பேரில் உட்காந்துட்டு இருப்பார், அந்த பேர்லேயே சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருப்பார், ஆனால் அவருடைய உண்மையான பேர் வேறு பேராக இருக்கும், பத்திரங்களில் வேறு பேர் இருக்கும், அந்த பேர் அவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அந்த பேரையே கூப்பிட்டு இறப்பு சான்றிதழ்லாம் வாங்கியிருப்பாங்க, அவரை அழைக்கிற பேர்லேயே கூப்பிட்டு இறப்பு சான்றிதழ் வாங்கியிருப்பாங்க, ஆதார் கார்டு கொண்டு எல்லாமே அந்த பேரில் இருந்திருக்கும். ஆனால் அவருடைய பூர்வீக சொத்துலாம் பார்த்தோன்னா வேறு ஒரு பேர் இருக்கும், அந்த நிக்நேம் வச்சே கூப்பிட்டு அப்படியே அவரை அடக்கம் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் இருக்கும்போதே சரி பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சார், இப்போது பெரும்பாலான மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து மறைமுகமாக இருக்கா அல்லது வந்து தெரியாமல் இருக்காங்களா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஊடகங்களையும் சரி, எல்லா வலைதளங்களையும் சரி, வீடுகள் வாங்குவதற்கு பத்திரப்பதிவு இலவசம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க அந்த நிறுவனத்தை அணுகும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இந்த பத்திரப்பதிவுக்குன்னு ஒதுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு வீடு வாங்கும்போது நம்ம என்னதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த அரசு சார்ந்த விஷயங்கள், நம்மளுக்கு பத்திரங்களாகட்டும், இல்லை அந்த குடிநீர் வசதிக்கு தேவைப்படக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்ம எந்தெந்த மாதிரியான இதில் போய் நம்ம சரி பார்க்கணும் சார்? வீடுங்கிறது வந்து அந்த வாடகை வீட்டில் இருக்கிறாங்கல்ல, எல்லாருக்குமே வந்து வீடுங்கிறது ஒரு சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவு. சொந்த வீடு மிகப்பெரிய கனவாக இருக்கும். நல்லா கவனிச்சிங்க அப்படின்டா, ஒரு வீடு நம்ம வாங்க போகிறோம் அப்படின்டா ஃபஸ்ட்டு அந்த வீட்டுடைய மனையை பார்க்கணும். அது வந்து அரசனுடைய புறம்போக்கில் இருக்கா, அது கோயில் நிலமாக இருக்கா, யார் பேரில் இருக்குது, பட்டா யார் பேரில் இருக்குன்னு பார்க்கணும். இருந்து அதை ஊர்ஜிதப்படுத்திட்டு பட்டா யார் பேரில் இருக்குது, அவங்க பேரில் இருந்துச்சு அப்படின்டா அது மனைக்கு வந்து அரசு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதா, அது மனையாக அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதுக்கான நகர ஊரமைப்பு டிடிசிபி அந்த மாதிரி அப்ரூவல் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்ரூவல் இருந்துச்சு அப்படின்டா அது மனை. அப்படி சப்போஸ் அப்ரூவல் இல்லை அப்படின்டா அப்ரூவல் வாங்க முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு சில விதிவிலக்குகள் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. சப்போஸ் வந்து ஒரு மனையாக ஒரு இடம் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்டா சுற்றி வீடுகள் இருக்கணும், அதுக்கான சாலைகள் இருக்கணும். அந்த மாதிரி சில விதிவிலக்குகள் இருந்துச்சுன்னா மனை அங்கீகரிக்கப்படும். அப்படி மனையை அங்கீகரிக்கப்பட தகுதியானதா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மனையை வாங்கணும். மனையை வாங்கினதுக்கு அப்புறமா வீடு கட்டுறதுக்கு உங்களுடைய பட்ஜெட் என்ன, நீங்கள் வந்து லோனுக்கு எலிஜிபிள் பர்சனா, உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்குமா அல்லது வேறு தனியார் நிறுவனங்களில் கடன் கிடைக்குமாங்கிறத பார்த்துக்கிடணும். உங்களுடைய வருவாய்க்கும் நீங்கள் அந்த இஎம்ஐ திருப்பி கட்டுறீங்கள்ல அதுக்குள்ளே விகிதாச்சாரத்தை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும்.
வீடு கட்டுறங்கிற பேரில் நிறைய பேர் லோன் வாங்கி வீட்டை கட்டிட்டு கடைசியில் லோனை கட்ட முடியாமல் வீட்டை விற்றுட்டு ரோட்டில் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன், தப்பான கால்குலேஷன் என்ன பண்ணுறாங்க, இடத்த டாக்குமெண்ட் அடகு வச்சு வீடு கட்டி முடிச்சிருந்தாங்க. அந்த தவணையை வந்து ஒழுங்காக கட்டாமல் இருக்கிறாங்க. தவணையை கட்ட தவறுகின்ற போது வட்டி, அபராத வட்டி, அதுக்கான மற்ற சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களால மீள முடியாத அளவுக்கு அதில் மூழ்கிடுவாங்க. அதனால் நம்மளுடைய பட்ஜெட் என்னங்க ரொம்ப தெளிவாக இருக்கணும். முதல்ல பட்ஜெட். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நல்ல இன்ஜினியர்களை பார்த்து நாடி போகணும். பொறியாளர்கள் வந்து தகுதியான தரமான பொறியாளர்கள் இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கான்ட்ராக்ட்காரங்களாக இருந்தாங்க. ஒரு 2 வீடு கட்டியிருப்பாங்க, 2 வீட்டில் வேலை பார்த்துருப்பாங்க. பார்த்தா கான்ட்ராக்ட்காரங்களே போட்டு வச்சு வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல வந்து இன்ஜினியராக கவர்மெண்ட் காலேஜில் அல்லது ப்ரைவேட் காலேஜில் இன்ஜினியரிங் படித்த இன்ஜினியராக இவர் எத்தனை வீடு கட்டியிருக்கிறாரு, இவர்கிட்ட வீடு கட்டினா சரியாக இருக்குமா, இவர் ஏமாற்றாமல் கரெக்டாக கட்டுவாராங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தொழிலை வந்து ரொம்ப புனிதமாக கருதி செய்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து படித்ததுனால தரமில்லாத பொருளை போட்டுற மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து தலைமுறைகள் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தரமான பொருட்களை கரெக்டாக செலவு செஞ்சு வீடு கட்டக்கூடிய இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து அணுகி நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அரசினுடைய அங்கீகாரத்தை வாங்கணும். அரசினுடைய அங்கீகாரம் வாங்காமல் நம்ம வீடு கட்டினா காலம் பூரா நம்ம அபராதம் கட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால் அபராதம் அதை கட்டுறதை தவிர்க்கிறதுக்காக ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக உரிய அரசு அமைப்புகளில் அங்கீகாரம் வாங்கிடணும். அதுக்கான கட்டணத்தை செலுத்தி அங்கீகாரத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு இடம் கிடச்சிரும். அப்புறம் வீடு கட்டும்போது நம்ம வந்து செலவை பார்க்குறேன்னு சொல்லி செலவை குறைக்கிறேன்னு சொல்லி தரமில்லாத வீடாக கட்டிடக்கூடாது. அப்புறம் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது வீடு பொத்துன்னு விழுந்துடும். வீடை வந்து நம்மளுடைய சரணாலயம், அது நம்மளுடைய பாதுகாப்பு கேடைய மாதிரி இந்த வீடு இருக்கணுங்கிறதுனால இந்த கவர்மெண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் பிரகாரம் சரியான தரமாக கட்டணும். அப்புறம் வீடுங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அழகிய நிம்மதி தரக்கூடிய இடம். நம்ம பெரும்பாலான நேரத்தை இதில் செலவழிக்கணும், வீட்டில் செலவழிக்கும். அதனால் வீட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுடைய வருவாயில் அதிகபட்சமாக இருந்தால் கூட நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும். அந்த துறை சார்ந்த அறிஞர்கள்ட்ட ஒப்பீனியன் வாங்கணும். அந்த வீடோடைய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட ஒப்பீனியன் வாங்கணும். இந்த வீடு வந்து எத்தனை மாடி கட்டலாம் இந்த பூமியில், இது பாறை நிலமாக இருக்கா இல்லையாங்கிறத அந்த ஜியாலஜிஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அவங்கள்ட்ட வந்து ஒப்பீனியன் வாங்கணும். அப்புறம் வந்து ஆர்கிடெக்டிட்ட போய் நம்ம வந்து டிசைன் கேட்டோம்னா குறுகிய இடத்துல அழகான வீடுகளில் நம்மளுக்கு எப்படி விசாலமான இடம் கிடைக்கும்னு சொல்லி டிசைன் பண்ணி தருவாங்க. குறைந்த கட்டணம் தான் கேட்பாங்க ஆர்கிடெக்ட்டு. அவங்க நம்ம டிசைன் பண்ணால் நம்ம வீடு அழகாக இருக்கும். நம்ம வீட்டுடைய அழகை பார்த்து நமக்கு நிம்மதி வரும். அந்த நிம்மதியும் அந்த விசாலமும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஆர்கிடெக்டோட ரோல் முக்கியம். அப்புறம் வந்து அந்த மற்ற துறை சார்ந்த விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்டில் அங்கீகாரம் வாங்கியிருப்பாங்க, லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தகுதிக்கான ஒரு சான்று கொடுத்துருக்கோம். அந்த இன்ஜினியரை பார்த்து நம்ம எஸ்டிமேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உள்ள பிரகாரம் வீடு கட்டி தருவாங்க. எல்லாவற்றிற்கும் மேலே நம்ம வந்து பில்டர்ஸ் கூட சரியான ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அந்த ஒப்பந்தங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒப்பந்தங்கிறத வந்து நீங்களும் மீற முடியாது, அவரும் மீற முடியாது. சப்போஸ் தப்பாக அவர் கட்டினா இன்ஜினியர் மாட்டுவார், நீங்கள் ஃபீஸ் கொடுக்கலாட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டுவீங்க. நீங்கள் சொன்ன ஃபீஸை கொடுக்கணும். நீங்கள் சொன்ன கவர்மெண்ட்டுக்குள்ள ஃபீஸை கொடுத்து அந்த இன்ஜினியர்ட்டோட ஃபீஸை கொடுத்துட்டிங்கன்னா அவர் தரமான கட்டிடத்தை குறுகிய காலத்தில் கட்டி முடிச்சு ஒப்பந்த காலத்தின் பிரகாரம் கட்டி கொடுத்துருவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டாக்குமெண்டேஷன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ரெண்டையுமே இந்த ரிஸ்வா சேர்ந்து செய்யுது. எப்படி செய்யுது அப்படின்னா நிறைய பொறியாளர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கட்டுமான பொறியாளர்கள் தனியாக ஒரு சங்கம் வச்சுருக்கிறாங்க, ட்ரிஷியா அப்படிங்கிற பேரில். அந்த சங்கத்தினுடைய பொறியாளர்கள் வந்து நம்ம ரிஸ்வாவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த சங்கத்தோடு இணைந்து நிறைய பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஜினியர்ஸோடு சேர்ந்து இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் வந்து பொதுமக்களுக்கு வந்து நிறைய சேவைகள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சேவைகளோட ரிஸ்வாவும் அவங்களோட இணைந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்லையும் எல்லா ஒரு நிறுவனங்கள்லையும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்றது இருக்கும். ஸோ உங்கள் நிறுவனத்தில்னு ஒரு வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு முறையில் வந்து உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பான யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டராக இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து ஒரு வழக்கறிஞரை அணுகி நம்ம ஒரு 2 நிமிஷம் வேலை கூட இருக்காது, ஆனால் அதை ஒரு வாரமாகவோ 10 வார காலமாகவோ தாமதப்படுத்தி அது ஏதாவது ஒரு சிக்கல்னு வரும்போது அது ஒரு எளிமையான வேலையை கூட மறந்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருந்தா? அது குறிப்பிட்டு சொல்லலாம். ஒரு நெல்லிக்குளம் பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பெரியவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. 74 வயசு அந்த பெரியவருக்கு. இப்போவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த பெரியவர்.
நான் சொல்கிறது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 74 வயசு பெரியவர். ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவருக்கு திருமணம் ஆகலை. அவருடைய மருமகன் இங்கே படிச்சுக்கிட்டு இருந்தார், பிஇ படிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த நேரத்தில் அவருக்கு அட்டாக் வந்த உடனே அவர் வெளியே இருந்தார். அந்த அவருடைய மருமகள் என்ன பண்ணாங்க, ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டாங்க. சேர்த்த உடனே டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இவருக்கு வந்து ஹார்ட்டில் 3 பிளாக் இருக்குது, நீங்கள் வந்து இம்மிடியட்டாக 3 லட்ச ரூபா கெட்டினா ஆப்ரேஷன் பண்ணலாம், இல்லாட்டா இவர் இறந்து போயிடுவாருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் ஆஸ்பத்திரியில் கூகுன்னு நிற்கிறாங்க. யாரும் பணம் கட்ட மாட்டேங்காங்க. இவர் திருமணமாகாத ஆள். அவருடைய மருமகள் வந்து தன்னுடைய நகைகளை ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணி மாமாவை காப்பாற்ற நிற்கிறாங்க. அப்போ வந்து அவருடைய மருமகன், அந்த வேலைக்கு போன மருமகன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் மாமாவை சேர்த்துருக்கு, அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு, பிளாக் அடப்பட்டதுனால பணம் கட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு அட்வொகேட்டுங்கிற ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது அந்த ஆஸ்பத்திரியை விட்டு எங்கள் மாமா வெளியே கொண்டு வந்துடுங்க, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னோடனே ரொம்ப ஃபீஸ் வாங்குவாங்க, வேறு வழி இல்லை, வெளியே கொண்டு வந்துடுங்க அப்படின்னோடனே நாங்கள் உள்ள ஆஸ்பத்திரிக்கு உள்ளே போகிறேன். ஆஸ்பத்திரி நல்ல கூட்டமாக இருந்துச்சு. கூட்டமாக இருந்த உடனே நான் நேராக சொந்தக்காரங்கள்ட்ட போய் கேட்டேன், இந்த பெரியவருக்கு வந்து ஏதாவது முதலமைச்சருடைய காப்பீடு திட்ட அட்டை இருக்கான்னு கேட்டேன். அவருக்கு திருமணமே ஆகலை, அதனால் அவருக்கு காப்பீடு திட்ட அட்டை எதுவுமே வாங்கலை அப்படின்னாங்க. நான் உடனே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு நேராக கலெக்டர் ஆஃபீஸில் முதலமைச்சருடைய காப்பீடு திட்ட அதிகாரிக்கு நேரில் போயிட்டு, இந்த மாதிரி ஒரு பெரியவர், குடும்பம் இல்லாத ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து காப்பீடு திட்ட அட்டை வேணும், இந்த மாதிரி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ன உடனே அவர் வந்து பார்த்துட்டு, விதிமுறைகளுக்கெல்லாம் இடம் இல்லையே, நாங்கள் வந்து விஓட்டெல்லாம் விசாரிச்சு தருவோம், நீங்கள் உடனே கேட்குறீங்களே அப்படின்ட்டு இருந்தார். நான் சொன்னேன், முதலமைச்சரினுடைய உயிர் காக்கும் திட்டங்கிறது உயிரை காக்கணும். அவர் ஐசியூவில் இருக்கிறாரு, இப்போ அவருக்கு இந்த கார்டு இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். நீங்கள் விசாரித்து எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உயிர் போயிடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய இந்த விசாரணையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த கார்டு வழங்குங்க அப்படின்னோடனே அந்த அதிகாரி என்ன பண்ணார், தொலைபேசி மூலமாக விஏஓ அவங்களெல்லாம் கேட்டுட்டு இமிடியேட்டாக ஒரு 2 மணி நேரத்தில் சான்று கொடுத்த இந்த அட்டையை கொடுத்துட்டாரு. முதலமைச்சருடைய காப்பீடு எடுத்துகிட்டு அட்டையை கொடுத்துட்டாரு. 3 லட்ச ரூபா கேட்ட ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்டையை கொடுக்கும். முதல்ல கார்டு இல்லைன்னு சொல்லிட்டோம், இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாருக்கு அட்டையை கொடுக்கும். அட்டையை கொடுத்த உடனே அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்துக்கு அவ்வளோ கோபம். ஏன்னா அட்டை இல்லை, நீங்கள் அதுக்குள்ள அட்டையை வாங்கி வந்துட்டீங்க, 2 ஹவர் அட்டையை வாங்கி வந்துட்டீங்க, எல்லாம் பண்ணாங்க, நான் தர்மத்துக்கு ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாங்க. அப்போ நம்ம போய் சொன்னோம், சார் இது வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் கொடுக்க போகுது, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுடைய எலிஜிபிள் ஹாஸ்பிட்டலுங்கிறனால இங்கே கொடுத்துருக்கோம், நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்னா எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் வெளியே பண்ணிக்கிடுதோம் அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அந்த முதலமைச்சருடைய காப்பீடு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இதற்கான வேலைகளை ஃபுல்லாக எல்லாம் இது பண்ணிச்சுன்னா ரிஸ்வா சங்கம் தான் பண்ணிச்சு. அது ஒரு மிராக்கிள் மாதிரி நடந்துச்சு. நல்ல மழை, அந்த மழை நேரத்தில் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிஹெச்சில் ஒரு டாக்டர் வந்து அவருடைய இசிஜி எடுத்து அதில் சைன் பண்ணணும். நைட்டு 12 மணிக்கு கவர்மெண்ட் டாக்டரை போய் ஹெல்ப் கேட்கும். அவங்க உடனே பார்த்துட்டு இசிஜி உடனே அவருக்கு பெரியவருக்கு எடுத்து அதில் சைன் பண்ணி கொடுத்தாங்க. சைன் பண்ணி கொடுத்து அந்த அவருக்கு பெரியவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சது. ஒருவேளை சப்போஸ் முதலமைச்சருடைய காப்பீடு திட்டத்தில் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தா தன் வாழ்நாள் ஃபுல்லாக எந்த மருமகளுக்காக நகை சேர்த்து வச்சுருந்தாரோ அந்த நகையை அந்த மருமகள் விற்று அந்த மாமாவை காப்பாற்றிருப்பாங்க. அதுவே அவருடைய உயிரை கொண்டிருக்கும். நம்ம காலம் பூரா ஃபாரினில் போய் சம்பாதிச்சது இந்த மகளுக்காக தான் பார்த்தோம், அந்த மருமகளுடைய நகையை விற்று நம்மளை காப்பாற்றிருக்கான்னு சொல்லி அந்த இதிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த பெரியவரை வந்து அந்த நண்பர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக கரெக்டாக 3 மணி நேரத்தில் அந்த முதலமைச்சர் காப்பீடு அட்டையை எடுத்து அதில் பைபாஸ் ஆப்ரேஷனும் பண்ணி அவரை குணப்படுத்தினோம். இன்றும் அந்த பெரியவர் இருக்கார், 79 வயசு. அது ரிஸ்வானுடைய ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம். நண்பர்களுடைய கூட்டு முயற்சியின் காரணமாக அந்த ஒரு அவங்களுக்கு அந்த அட்டை எடுக்காமல் இருந்தாங்க, அந்த அட்டையை எடுக்க வச்சு அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணி காமிச்சோம். இன்றைக்கும் அந்த பெரியவர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம பேட்டை பகுதியில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது முழுக்க நண்பர்களுடைய கூட்டமைப்பின் காரணமாக அது நடந்துச்சுங்கிறதுல நான் பெருமையோடு சொல்லுவேன். சார், இப்போது எல்லா நிறுவனங்களுக்கும் வந்து ஒரு எண்ணம், ஒரு ஆசை அப்படின்றது ஒரு நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்க மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய அமைப்புக்குன்ற ஒரு குறிக்கோள் அப்படின்னா எதை நோக்கி நீங்கள் டார்கெட் பண்ணி ஓடிட்டுருக்கீங்க? எங்களுடைய குறிக்கோள் என்னென்னா அட்வொகேட்ஸ், இன்ஜினியர்ஸ்
அவங்க சேர்ந்துருக்கணும். இப்போ எங்கள் அமைப்பில் வந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட அட்வொகேட்ஸும் ஒரு 25க்கும் மேற்பட்ட பொறியாளர்களும் சேர்ந்துருக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் பொறியாளரும் சேர்ந்துருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு குழுமமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ரொம்ப சிம்பிள் சொல்லதா இருந்தால், நாங்கள் இப்போ இந்த சொசைட்டியை ஆரம்பித்து கரெக்டாக 5 வருஷம் தான் இருக்கும். 2015 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2020 ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லு, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வளரக்கூடிய ஒரு மில்லு. அந்த மில்லு கட்டக்கூடிய ஒரு ஒப்பந்த பணி வந்து மேற்பார்வையிடக்கூடிய பணி வந்து எங்களுக்கு வந்திருக்கு. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அந்த 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறதை மேற்பார்வையிட்டு சான்று வழங்கக்கூடிய பணி யார்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா ரிஸ்வாட்ட வந்திருக்கு. இந்த ரிஸ்வாவுடைய பொறியாளர்கள் குறிப்பிட்டே சொல்லலாம், நிறைய பொறியாளர்கள் இருக்காங்க, பேர் குறிப்பிட்டு சொல்லலாம். அவங்கெல்லாம் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணதுனால இன்றைக்கி பார்த்தோன்னா 25 வருஷம் 30 வருஷமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது, ப்ரைவேட் லிமிட்லாம் இருக்குது. அவங்களுக்குலாம் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா அது ஒன்று காட் கிரேஸ், இன்னொன்று வந்து என்னுடைய உழைப்பு, கூட்டு முயற்சி. அந்த கூட்டு முயற்சியின் காரணமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 3000-4000 பேர் வேலைக்கூடிய ஒரு பெரிய மில்லுடைய இன்னொரு யூனிட்டு அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எப்படி சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த அந்த யூனிட்டி தான் வந்து சக்ஸஸ் ஆச்சு. சக்ஸஸ் ஆனதுனால இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் கடையத்தில் பிராஞ்ச் இருக்குது, அதுக்கப்புறம் மேலப்பாளையத்தில் பிராஞ்ச் இருக்குது, தென்காசியில் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ரிஸ்வாவினுடைய சென்டரை வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு 100 சென்டராக கொண்டு போகணும்னு வச்சுருக்கோம். அங்கே உள்ள தகுதியான அட்வொகேட்ஸ் மூலமாக ஒருங்கிணைச்சி அவங்கள வழி நடத்தி அந்த ஏரியாவில் உள்ள படித்த சமூகத்தின் மீது அக்கறையுள்ள இளைஞர்கள் அவங்கள வந்து வழி நடத்தி அவங்கள வந்து முழுமையாக பயிற்றுவித்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி அனுப்பணும், ஒரு டாக்குமெண்ட் எப்படி பதியணும், ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் எப்படி மூவ் பண்ணணும், ஒரு பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் எப்படி மூவ் பண்ணணும், எல்லாத்தையும் அவங்களுக்கு முறையாக பயிற்றுவித்து அவர்கள் மூலமாக அவங்க பகுதியில் உள்ள மக்களுக்கு சேவையாற்றணும் அப்படிங்கிற குறிக்கோளில் ரிஸ்வாவுடைய சங்கத்தை இந்த சென்டரை 100 இடங்களில் ஆரம்பிக்கணும்னு வச்சுருக்கோம். அந்த சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி 100 இளைஞர்களை தாருங்க, நான் ஒரு திறமையான உலகத்தை உருவாக்கி காட்டுன்னு சொன்ன மாதிரி 100 ரிஸ்வா சென்டர் எங்களுடைய கனவு. அந்த 100 ரிஸ்வா சென்டரும் மக்களுக்கு முழுமையான ஒரு சர்வீஸ் பண்ணும். அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய காலங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, வெகு சீக்கிரமாகவே இருக்கும். சார், இப்போது பல மக்களுடைய ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல 100 ஆண்டுகள் காலமாக வந்து இப்போ சொந்த ஊரில் பல பேருக்கு நிலம் இருக்கும், ஆனால் அது அவங்களோட தாத்தா பேரில் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த பதிவு செய்யப்பட்டது அப்படின்றது வந்து இந்த பட்டயம், இந்த மாதிரி செப்புத்தகடில் எழுதி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் பத்திரப்பதிவு அவசியம், பட்டா பெற்ற நிலங்களில் தான் உங்களுடைய இல்லங்களையோ அல்லது உங்களுக்கு தேவையான பயன்படுத்த முடியாததுக்கான இது வசதிகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அப்போது அந்த மாதிரி செப்பு பட்டயங்களையோ அல்லது அவங்களுக்கான ஆவணங்களை வந்து இப்போ கோவில் இருந்ததுன்னா கோவில்லையும் பள்ளிவாசல்லையும் சர்ச்சிலையும் இந்த மாதிரியான இதில் வந்து பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பத்திரப்பதிவு அப்படின்றது அவசியமா அல்லது அவங்களுக்கு தேவைப்படும் போது இந்த விஷயங்களை செய்தால் போதுமா? நிச்சயமாக ஒரு விஷயம் என்ன கேள்வி அப்படின்னா, ஆவணங்கள் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக்கப்பட்டது வந்து 2012 எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு கட்டாயமாக்கிச்சு. அந்த பதிவுத்துறை வந்து வர்றதுக்கு முன்னாடியே அந்த சொத்து வாங்குறது கொடுக்குறதுலாம் எப்படி இருந்துச்சுன்னா நம்பிக்கை அடிப்படையில் இருந்துச்சு. ஒரு சின்ன துண்டு சீட்டு எழுதி கொடுப்பாங்க, அந்த சீட்டினுடைய எழுதி கொடுத்ததுக்கு அவங்க கட்டுப்பாட்டு நிற்பாங்க. நாணயம்ங்கிறது வந்து மிக்க மக்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுனால வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை மீற மாட்டாங்க, அந்த வாக்கை காப்பாற்ற தவற மாட்டாங்க, முழுமையாக நிறைவேற்றுவாங்க. அப்படிப்பட்ட மக்கள் சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படலை. இது வந்து அவன் இடம், இது நம்ம இடம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. குறிப்பாக வந்து எல்லா மத நூல்களும் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, பிற நிலத்தை அபகரிக்காதே, பிறன் மனையை அபகரிக்காதே அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி வந்துச்சு. மக்கள் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அந்த பதிவுங்கிறது ரொம்ப அவசியமில்லாத ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பத்திரப்பதிவு வந்து ரொம்ப அவசியமாக இருந்துச்சு. பத்திரப்பதிவு மட்டுமில்லை, ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், பட்டா, அடங்கல், சிட்டா எல்லாத்துலேயும் பேர் மாற்ற வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. ஏண்டா டெக்னாலஜி வளர வளர நிறைய போலிகளும் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அவரே மாதிரி இன்னொரு போலி, நிறைய போலிகள் வர ஆரம்பிச்சிது. குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் வந்து ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் கணவனும் மனைவியும் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. கணவனுக்குன்னு ஒருத்தன் வந்தான், மனைவிக்குன்னு ஒருத்தன் வந்தான். இப்போ கோர்ட்டில் அப்ளை பண்ணாங்க, நீதிமன்றம் டிவோர்ஸ் கொடுத்துட்டு டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது.
ஆனால் உண்மையிலேயே அந்த பேரில் உள்ள கணவன் மனைவியும் ஃபாரினில் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடையில பிரச்சனை கிடையாது. ஆனால் டூப்ளிகேட் நபர்கள் வேறு வேறு ஆட்களை அவங்க பேரில் நிப்பாட்டி டைவர்ஸ் ஆர்டர் வாங்கிட்டாங்க. டைவர்ஸ் ஆர்டர் வாங்கிட்டு இது வந்து டைவர்ஸ் ஆர்டர் கையில் இருக்குது. அவங்க ஃபாரின் திரும்பி வரும்போது பார்த்தண்டா நீங்கள் 2 பேரும் கப்புள்ஸ் கிடையாது, நீங்கள் 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் காப்பியை காமிக்கிறாங்க. நாங்கள் எப்போ அப்ளை பண்ணோம், நாங்கள் அப்ளை பண்ணலையே, நாங்கள் ஃபாரினில் ஒற்றுமையாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் பேரை சொல்லி யாரோ வந்து தவறுதலாக அப்ளை பண்ணிட்டாங்க, யாரோ டூப்ளிகேட் நபர்கள் வந்து என் ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் புகார் கொடுக்கும்போது நீதிமன்றம் வந்து அந்த மனுவை எடுத்து விசாரித்து பார்த்ததில் மிகப்பெரிய காமெடி என்னென்னா, அந்த நபர்கள் மட்டும் போலி இல்லை, அந்த மனுவை நீதிமன்றத்தில் கொடுத்த அட்வொகேட்டே போலி. நீதிமன்றத்தில் கொடுத்த அட்வொகேட்டுக்கு அடையாளம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுத்து அந்த போலிகளை ஒடுக்கணும், மோசடிகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிச்சு. இப்போ குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ஹிஃபா அப்படிம்பாங்க, நன்கொடை ஆவணமாங்க. அந்த ஹிஃபாங்க நன்கொடை ஆவணத்தை வந்து பதிவு செய்ய மாட்டாங்க. பொதுவாக உயில்களை வந்து பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. உயிலுங்கிறத வந்து 2 நபர்கள் கையெழுத்து போட்டு அதை வந்து ஆவணப்படுத்தி சாட்சிகள் மூலம் நிரூபித்தா போதும், அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உயிலை பதிவு செஞ்சால் நல்லது. உயிலை பதிவு செஞ்சால் நாளைக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் ஆவணமாக இருக்கும், தலைமுறைகளுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் உயில் பதிவு செய்யப்படாலும் உயில் செல்லும். ஆனால் உயில் சார்ந்த விஷயங்கள்ல இந்த சொத்து பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த உயில் சார்ந்த பிரச்சனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், அது பதிவு செய்யப்படாத ஆவணங்களில் நிறைய பிரச்சனைகள் வரும். நீங்கள் 2012க்கு முன்னாடி நிறைய ஆவணங்கள் பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன பிரகாரம் தாத்தாவுடைய தாத்தா முப்பாட்டின் பேர்லேயே 10 வயது இருக்கும், அல்லது யார்கிட்ட கரையை வாங்கினாங்களோ அவர் பேர்லேயே பட்டா இருக்கும். அந்த பட்டா வந்து அவங்க கேன்சல் பண்ணியிருக்க மாட்டாங்க, மாற்றிருக்க மாட்டாங்க, அப்படியே இருக்கும். பத்திரம் மட்டும் இவங்க பேரில் இருக்கும். அந்த நமக்கு ஒரு இடத்த விற்றார்ல, மூதாதையாக இருக்காங்கல்ல, அவர் நல்ல மனுஷனாக இருந்திருப்பார், அவர் கரெக்டாக நியாயமாக இருந்துட்டு அவருடைய காலம் முடிஞ்சு போயிருக்கும், அவர் பேரில் பட்டா இருக்கும். அவருடைய வாரிசுகள் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த வாரிசுகளில் யாராவது ஒரு ஆள் என்ன செய்வார் அப்படின்னா, கொஞ்சம் வில்லங்கமாக இருந்தார் அப்படின்ட்டா தாத்தா பேரில் பட்டாவை பயன்படுத்தி அவர் விற்றுட்டு போயிடுவார். நம்ம வாங்கின சொத்தில் நம்ம வீட்டில் பத்திரம் இருக்கும், அந்த பட்டாவை பயன்படுத்தி ஒரு என்ட்ரியை போட்டு போயிடுவாங்க. அந்த பட்டா பிரகாரம் போட்டு டபுள் என்ட்ரி ஆகிரும். அப்புறம் யார் ஓனருங்கிறதுல பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு மாட்டி ஒரு தடவையாவது நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் நம்ம சம்மந்தப்பட்ட ஆவணங்களை வந்து பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு மாற்றமும் நம்ம அப்படி சப்போஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். யார் கஷ்டப்படுறது? தலைமுறைகள். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் திருநெல்வேலியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம், அந்த மிகப்பெரிய குடும்பத்தில் வந்து சொத்துக்களை பாகமுறிக்கணும்னு இருந்தாங்க. நான் உடனே பாகமுறிக்கு டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வர சொல்லியாச்சு. ஒரு வயதான பாட்டி வராங்க. அந்த வயதான பாட்டி வந்துட்டு டாக்குமெண்ட் கேட்கும்போது பார்த்தா எல்லாம் கைப்பட எழுதி அட்வொகேட் சீல் போட்டிருக்காரு. என்ன பார்த்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸோட சீல் எதுவுமே இல்லையே அப்படின்னா, நாங்கள் எப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனோம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறதே கிடையாது, எங்களுக்குள்ளே பாகம் பிரிச்சுக்கிட்டோம், இந்த சொத்து அவங்களுக்கு இந்த சொத்து அவங்களுக்கு, நாங்கள் அதை வச்சு நாங்கள் பட்டா மாற்றிட்டோம், தீர்வை மாற்றிட்டோம், நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இந்த டாக்குமெண்ட் செல்லாது. இது செல்லத்தக்கதாக இருந்துச்சு 2012க்கு முன்னாடியோ 2010க்கு முன்னாடியோ இந்த ஆவணங்களை பயன்படுத்தி நீங்கள் பத்திரம் முடிக்கலாம். ஆனால் இப்போ முடிக்க முடியாது. இப்போ கம்பல்சரி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பூர்வீக ரெக்கார்டை ஃபுல்லாக எடுத்து எல்லா கிராமங்கள்லேயும் இருந்துச்சு. அந்த ரெக்கார்டை ஃபுல்லாக எடுத்து அந்த பட்டாவை இவங்க தான் வாரிசுன்னு சொல்லி இறப்பு சான்று வாரிசு சான்று மூலமாக நிரூபித்து இந்த வாய்மொழி பாகப்பிரிவினை பத்திரத்தையும் அதையும் சொல்லி இப்போ அவங்களுக்கு முழுமையாக டாக்குமெண்ட் முடிச்சு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய குடும்பம், நல்லா படித்த குடும்பம். அவங்களுக்கே வந்து இதை பற்றி ஒரு நாலேஜ் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டுடைய சட்டங்கள் மாறி இதை பற்றி அவங்களுக்கு தெரியல. இந்த பணிகளில் யார் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சா அப்படின்னா, இந்த பதிவுத்துறையில் தற்காலிகமாக பணியாற்றிய ஒரு சகோதரர் முகமது இஸ்மாயில்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 20 வருஷங்கள் அவர் வந்து பதிவுத்துறையில் பணிபுரிந்து வந்தார். ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்டுடைய அந்த செம்பு தகடு வரைக்கும் உள்ள பழைய எழுத்துக்களுக்கெல்லாம் படிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர். எந்த விதமான ஒரு சின்ன ஒரு பிழை கூட இல்லாமல் அந்த ஆவணத்தை முழுமைப்படுத்தி கொடுப்பாரு. அந்த அட்வொகேசியோடு சேர்ந்து அவரும் கூட இருக்கிறதுனால ஒரு முழுமையான ஒரு ஆவணமாக கிடைக்கி. அப்புறம் கூடவே வந்து இன்ஜினியர்ஸ் என் கூட உள்ள ஒரு சையத் அப்துல் காதருங்கிறவர் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். எல்லா கல்லூரிகளுக்கும் நிறைய பள்ளிகளுக்கும் அவர் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக சைன் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு பில்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வேல்யூஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய திறமை வாய்ந்த ஒரு நல்ல சகோதரர் சையத் அப்துல் காதருங்கிறவர். அவர் கூட இன்சமாமுல் ஹக்கு, பாக்தாத் காஜா, சையது மக்தும், அப்துல் கரீம், பிலால் மீரான், இப்படி நிறைய இன்ஜினியர்கள் கூட இருக்கிறாங்க. அப்புறம் அட்வொகேட்னு குறிப்பிடும்போது நூஹு முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்,
அம்பாசமுத்திரத்தில் இருக்கிறாங்க. நூஹ் முகமது அலின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம கூட இருக்கிறாங்க. நிறைய நபர்கள் வந்து பேரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது, 25-30 பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ரிஸ்வாவுடைய பணிகளில் இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான தேவையான ஒரு ஃபீஸும் அவங்களுக்கு கிடச்சிருது, சேவை பண்ணணும் அப்படிங்கிற திருப்தியும் கிடச்சிருது. அந்த எல்லாருடைய கூட்டு முயற்சி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. இறுதியாக வந்து நம்ம நெல்லை மாவட்ட மக்களுக்கு ரிஸ்வா சென்டரினுடைய ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரிஸ்வா சென்டருடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறது என்னென்னா, இதில் ஒருங்கிணைப்பாளருங்கிறது வந்து தகுதியான ஆட்களை நம்ம வந்து கோஆர்டினேட் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் உண்டு, நண்பர்கள் மத்தியிலையும் அட்வொகேட் மத்தியிலையும் அதிகாரிகள் மத்தியில் நிறைய கான்டாக்ட் உண்டு. அந்த கான்டாக்டை ஃபுல்லாக முழுமையாக ஒருங்கிணைச்சி வச்சுருக்கோம். இப்போ நெல்லை மாவட்டத்தில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, புதியதாக தொழில் துவங்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து யாருமே நிறைய முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தோன்னா ஒரு டெக்னாலஜி வந்த உடனே அந்த இளைஞர்கள் வந்து உடனடியாக அதை பண்ணுவாங்க, அதை பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஆனால் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இங்கே திறமையான இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் 50 பேர் வெளியூரில் இருப்பாங்க. தென் மாவட்டங்களில் வந்து அவ்வளோ திறமையாக இருப்பாங்க. அந்த இளைஞர்கள் ஃபுல்லாக அவர்கள் திறமை வந்து இந்த மண்ணுக்கு பயன்படுவதை காட்டிலும் பெங்களூரில், ஹைதராபாத்தில், சென்னையில் அங்கே போய் இருந்து அவர்கள் திறமை முழுக்க அங்கே பயன்பட்டுக்கிட்டு இருக்கும். இங்கே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும், இங்கே ஒரு ஃபேக்ட்ரியை போடணும், இங்கே நம்ம மக்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு போன வாரம் ஒரு கிளைண்ட்டு மேலப்பாளையத்தில் ஒரு சின்ன டீ கடை வச்சுக்கிட்டு இருந்தார். டீ கடை வச்சுக்கிட்டு இருந்துட்டு நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், என்னுடைய மருமகன் ஃபாரினில் இருக்கா அப்படின்னாரு. மருமகன் ஃபாரினில் என்னவா இருக்காருன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு திருநெல்வேலியை சார்ந்த ஒரு 250 பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் எம்டியாக இருக்கிறார். அமீரக நாட்டில் ஒரு 250 பேருக்கு இங்கே திருநெல்வேலியில் உள்ள இன்ஜினியர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு மிகுந்த நிறுவனத்தின் அதிகாரியாக இருக்கிறார். நான் கேட்டேன், நீங்கள் அங்கே அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கீங்கல்ல, இங்கே உங்களுக்கு வந்து ஒரு 2 மால் இருந்தால் என்ன, ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் என்ன அப்படின்னா, இல்லை அதுக்கான நேரங்கள் வரல, காலங்கள் வரல அப்படிங்கிறாங்க. அப்புறம் சமீபத்தில் பார்க்கும்போது பார்த்தா அந்த துபாயில் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டனை மீட் பண்ணோம், ஸ்டார் ஸ்கூல்னு சொல்லி கரஸ்பாண்டனை மீட் பண்ணோம். கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக வெளிநாட்டில் இருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. மிகப்பெரிய பன்னாட்டு கல்வி சேவையை வந்து யார் முன்னெடுத்துகிட்டு போகிறாண்டா திருநெல்வேலி மண்ணை சார்ந்தவங்க முன்னெடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. எல்லா நாடுகளையும் சார்ந்தவர்களும் அவங்க ஸ்கூலில் வந்து கல்வி படிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவருடைய திறமை வந்து இந்த மண்ணுக்கு கிடைக்கல, நம்ம பயன்படுத்த தவறிட்டோங்கிற கூட சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரிஸ்வாஸ் ஒருங்கிணைப்பாளர் முறையில் நீங்கள் உலகத்துக்கே சேவை செய்யுங்க, ஆனால் நம்ம மண்ணை மறந்துடாதீங்க. இந்த மண்ணிற்கும் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். நீங்கள் என்ன சாதனை பண்ணாலும் சரி, அந்த சாதனையுடைய பலன் நம்ம மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த மண் வந்து தாமிரபரணி மண், வற்றாத ஜீவநிதியான மண். இந்த மண் வந்து வளம் குளிக்கின்ற மண். காலத்திற்கும் நம்ம வருகின்ற தலைமுறைக்கும் பலன் அளிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கால்களை வந்து இந்த மண்ணில் ஆழமாக ஊன்றி வச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறேன். நிச்சயமாக சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒரு பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து பேட்டி காமித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நம்ம ஊர் நாயனை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் இசைமுத்து. நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.